வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 அரையிறுதிக்கு நம்ம இப்போ நுழைஞ்சாச்சு. அந்த அரையிறுதியில முதல் போட்டியா ஆப்கானிஸ்தானும் சவுத் ஆப்பிரிக்கா இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல முதல் முறையா செமிஃபைனல்ஸ்க்கு ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அண்ட் தென் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாக் அவுட் கேம், அதாவது செமி அண்ட் தென் ஃபைனல் இந்த மாதிரி மேட்ச் வந்துட்டாலே அவங்க மோஸ்ட்லி சோக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா ரெண்டு டீமுக்கும் ஒரு அனல் பறக்கிற போட்டியா தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மேட்ச் 27th ஜூன் மார்னிங் 6 மணிக்கு ட்ரினிடாட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? இப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்க மைண்ட் செட் தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட 1 or 2 பிளேயர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் எடுத்து நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைரக்டா போய் இப்போ டெலிகிராம்ல கிரிக்கால்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்றீங்கன்னா நம்ம நேம்ல நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஃபேக் சேனல்ஸ் வச்சிருக்கவங்க பிரைம் பண்றோம் அப்படின்னு அமௌண்ட் வாங்கிட்டு நிறைய பேர்த்த ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு ஏமாத்துற வேணாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் பிரைன் லாரா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த ட்ரினிடாட் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி லோ ஸ்கோரிங் கேமா தான் இது வரைக்குமே இருந்திருக்கு. இந்த வென்யூல பேட்டர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா பவுல் பண்ணி நிறைய விக்கெட்ஸை இந்த வென்யூல இது வரைக்குமே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த வென்யூல இது வரைக்கும் ஒரு 8 T20 மேட்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 4 மேட்சும், செகண்ட் பேட் பண்ண டீம் 4 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி டாஸ் பெருசா குரூஷியலா இருக்காது. நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் வந்து பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா பேட்டர்ஸ் இந்த வென்யூல ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 129, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 120. அண்ட் தென் ஹெட் டு ஹெட்னு வரும்போது 2 மேட்ச், அந்த ரெண்டுமே வேர்ல்டு கப்ல தான் மோதிருக்காங்க. அந்த ரெண்டுமே சவுத் ஆப்பிரிக்கா தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பொறுத்த வரைக்கும். அந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ் வரும்போது இந்த சீசன்ல இதே வென்யூல ஓவராலா பவுலர்ஸ் 51 விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 38, ஸ்பின்னர்ஸுக்கு 13 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. இந்த பிட்ச் ரிப்போர்ட், இந்த வென்யூ ரெக்கார்ட் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி ஒரு டீம் ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டர்ஸுக்கு ஒரு 40% இம்பார்ட்டன்ஸும் அண்ட் தென் பவுலர்ஸுக்கு 60% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல ஃபேஸ் பவுலர்ஸுக்கு 40%, ஸ்பின்னர்ஸுக்கு 20% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீம் ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஹை ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்டை நீங்க சூஸ் பண்ணி நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸ்போர்ட்ஸி ஆப்பை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். இதை தவிர எந்த ஒரு டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆப். 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. இதை தவிர இந்த வேர்ல்டு கப்ல எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல ஃப்ரீயா டீமை பிக் பண்ணி பிளே பண்ணுங்க. அண்ட் தென் இதை விட ஃபேண்டசியில ஈஸியா நீங்க மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இந்த பாப் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. பாப் அப்படின்னா பிக் 1 பிளேயர். இந்த மாதிரி ஒரு 5 to 6 பிளேயர்ஸை மட்டும் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் பிக் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விராட் கோலி மேல பிக் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ல இருந்து ஒருத்தர் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க KL ராகுல ட்ரை பண்றாங்க. இப்போ விராட் கோலி ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராரு, விராட் கோலி ஒரு KL ராகுல் ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வராங்க அப்படின்னா
பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டஸ்டோட வினர். நீங்க டீம் செட் பண்ண தேவையில்ல, கேப்டன் யாரை கொடுக்கணும், வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும், நீங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. கொடுத்துருக்க பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு 40 இருந்து ஒரு 50 MB வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்அவேல டீமை ஃப்ரீயாவே பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் என்னென்ன நிறைய டிஃபரெண்டா வேரியேஷன் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்க ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்பாட்டஸி ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ரி, ஸ்குடன் டீகாக் ரெண்டு பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல எய்டன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், டி ஸ்டப்ஸ், மார்க்கோ யான்சன், ககிசோர் ரபாடா, ஆண்ட்ரிஜ் நோர்கியா, கேசவ் மகாராஜ், டி சம்சி. இதான் சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இதுல எத்தனை பவுலரோட வரப்போறாங்க அப்படின்னா சம்சி 1, கேசவ் மகாராஜ் 2, ஆண்ட்ரிஜ் நோர்கியா 3, ககிசோர் ரபாடா 4, மார்க்கோ யான்சன் 5 அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷன்ல எய்டன் மார்க்ரம். ஓவராலா 6 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பொறுத்த வரைக்கும். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி இந்த 5 பவுலர்ஸுமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மேபி யாரோ ஒருத்தர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க, கொஞ்சம் நல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா லிட்டில் பிட் ஒரு 2 ஓவர் வரைக்கும் எய்டன் மார்க்ரம் மேபி பவுல் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த 5 பிளேயர்ஸ் தான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கோ யான்சனும் ககிசோர் ரபாடாவும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த பவர் பிளே ஓவர்ல ஆண்ட்ரிஜ் நோர்கியா வந்து 1 or 2 ஓவர் போல் போடுவாரு. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ககிசோர் ரபாடாவும் ஆண்ட்ரிஜ் நோர்கியா இவங்க 2 பேரும் தான் டெத்ல அதிகப்படியான ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஆப்கானிஸ்தான் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரக்முல்லா குர்பாஸ் இன்ஜூரியில இருக்காரு. சோ இப்ராஹிம் ஜாரன் அண்ட் தென் அஸ்முல்லா ஜாசா இவங்க 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அட் த நம்பர் 3ல அஸ்முதுல்லா ஓமர்சாய், குல்புதீன் நைட், முகமது நபி, கரீம் ஜானட் அண்ட் தென் விக்கெட் கீப்பர்ல இருக்க முகமது இசாக் அவர் உள்ள பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் ரஷீத் கான், நவீன் உல் ஹக், ஃபசலக் ஃபரூக்கி, நூர் அகமது. இதான் ஆப்கானிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம் எத்தனை பவுலர்ஸோட வரப்போறாங்க அப்படின்னா நூர் அகமது 1, ஃபசலக் ஃபரூக்கி 2, நவீன் உல் ஹக் 3, ரஷீத் கான் 4, அஸ்முதுல்லா ஓமர்சாய் 5 அண்ட் தென் குல்புதீன் நைப் 6, முகமது நபி 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா அஸ்முதுல்லா ஓமர்சாய் பவுல் எதுவும் பண்ணல. இருந்தாலும் அவருக்கும் ஒரு பவுலிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா ரஷீத் கான் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, நவீன் உல் ஹக் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, ஃபசலக் ஃபரூக்கி 3 ஓவர் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 11 ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 9 ஓவரை தான் நூர் அகமது, குல்புதீன் நைப், முகமது நபி இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் மேபி அஸ்முதுல்லா ஓமர்சாய் ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா நவீன் உல் ஹக், ஃபசலக் ஃபரூக்கி இவங்க 2 பேரும் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி இந்த மேட்ச் நியூ பால்லயே 1ல இருந்து ஒரு 2 ஓவர் அஸ்முதுல்லா ஓமர்சாய் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நவீன் உல் ஹக், ஃபசலக் ஃபரூக்கி அண்ட் தென் ரஷீத் கான் இவங்க 3 பேருமே டெத்ல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஆப்கானிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் இந்த பர்டிகுலர் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் டிராப் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த 14 ஃபேண்டசி பிளேயர் யாரை கொடுத்துருக்கோம், கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க லாஸ் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் நிறைய விதமான ஐடியா சொல்லியிருப்பேன். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி எப்பவுமே உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சப்போஸ் குர்பாஸ் உள்ள பிளே பண்றாரு, அந்த இன்ஜுரிலாம் பாதிக்கல, நான் உள்ள பிளே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இல்ல அவர் உள்ள பிளே பண்ணல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா
குடன் டிகாக், ரஷித் கான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா குடன் டிகாக் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, இது இல்லாம 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. சாலிடா இவர் பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். சேசிங் அப்படின்னா, அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா குயிக்கா ஆடுவாரு, ஒரு 20 ரன்னுக்குள்ளேயே விக்கெட் வருதான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். ஸோ 20 ரன் அடிக்கட்டுமே, அதுல ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு, உள்ள பிளே பண்றது ஒரு 4. இது இல்லாம விக்கெட் கீப்பர்ல கேட்சோ ரன் அவுட்டோ ஸ்டெம்பிட்டோ கிடைக்குது அப்படின்னா சாலிடா 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் குடன் டிகாக் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு பிளேயர் எடுத்துட்டாலே அவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். அண்ட் தென் ரஷித் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு. அண்ட் தென் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு டோட்டலி அவங்க வீக்கா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க 4 ஓவர் போல் பண்றாரோ ஆவரேஜா விட்டு நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதை தவிர பேட்டிங்ல 15 ஓவருக்கு அப்புறம் உள்ள ஒரு குயிக்கா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஈஸா இவருமே ட்ரீம் டீமோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ குடன் டிகாக் அண்ட் தென் ரஷித் கான் இவங்க 2 பேருக்குமே இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை தவிர யாரோ ஒருத்தரை நீங்க ரிஸ்க் எடுக்கணும் இந்த இம்பார்ட்டன்ட் பிக்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முகமது நபிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 2 ஓவர் மினிமம் போல் பண்ணுவாரு. ஸ்பின்னர்ஸ் லிட்டில் பிட் வீக் தான். இப்போ மிடில் ஆடக்கூடிய டேவிட் மில்லரா இருக்கட்டும், ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸை அவர் விக்கெட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுல ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங் ரூல்ல வந்து ஒரு 15 ரன் ஆட்டார் அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆடுவாரு. ஸோ முகமது நபியா ஒரு 70% டீம் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் குடன் டிகாக், ரஷித் கான் 2 பேருக்கு 90% வரைக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நான் சொல்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எய்டன் மார்க்ரம் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். மேபி போல் பண்றாரு அப்படின்னா 2 ஓவர் போல் பண்ணலாம். ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும் இது ரொம்ப குரூசியலான மேட்ச். இந்த டீம்லயே ஸ்பின்னர்ஸை நல்லா டேக்கிள் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல எய்டன் மார்க்ரம் தான். ஸோ நிறைய கன்சிக்யூட்டிவா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுவாரு, சிங்கிள் டபுள் இதெல்லாம் ரொட்டேட் பண்ணால பாலுக்கு பால் ஸ்கோர் வரும். கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 70% டீம்ல எய்டன் மார்க்ராம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குல்புதீன் நைப், ஆப்கானிஸ்தான் டீம் இந்த அளவு வந்து செமிஃபைனல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் குல்புதீன் நைப் தான். ஏன்னா ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டாவும் பார்த்திருந்தோம், இப்போ லாஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாவும் பார்த்திருந்தோம். முக்கியமான டைம்ல ஒரு நல்ல குவாலிட்டி பிளேயரோட விக்கெட்டை நிறைய முறை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ 2ல இருந்து 3 ஓவர் போல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல உள்ள வந்தாலும் 15+ ரன் இவர் பேட்ல இருந்து சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இவரையுமே நீங்க 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டி ஸ்டப்ஸ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே மேல ஆடக்கூடிய குடன் டிகாக் அண்ட் தென் ரீசாக் ஹெண்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்க மிடில் ஆடக்கூடிய டி ஸ்டப்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா கன்சிக்யூட்டிவ் ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் இவங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட வின் பண்றாங்க அப்படின்னா இவர் நடுவுல வந்து ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு. ஸோ 30+ ரன் ஆவரேஜா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இவரையுமே நீங்க 60ல இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது இல்லாம ஸ்கொயர் பவுண்டரிஸ் இவர கவர் பண்றாரு, அதுல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் கூட ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் முகமது நபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 70% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் ஃபசலக் ஃபரூக்கி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் டீம் அப்படின்னா ஃபசலக் ஃபரூக்கியே ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க நூர் அகமதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நூர் அகமது, ஃபசலக் ஃபரூக்கி 2 பேருக்கு இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டி சம்சி அதேதான். இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா டி சம்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா லிட்டில் பிட் பிச் யூஸ் பண்ண கொஞ்சம் டர்ன் ஆகும். அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருவாரு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பேட் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல கேசவ் மகாராஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ கேசவ் மகாராஜ், டி சம்சி இன்னிங்ஸ் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃபசலக் ஃபரூக்கி, நூர் அகமது இவங்க 2 பேர்த்தையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி கிஷோர் ரபாடா தேவைப்படுவாரு ஒரு 60ல இருந்து 70%. ஏன்னா டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. நிறைய பவுன்ஸ், ஏர்கேர், ஸ்லோ பால் எல்லாமே போடக்கூடிய பவுலர் தான். ஆவரேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1 விக்கெட் விட்டு இருந்தா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் நவீன் உல் ஹக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் வின் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல காரணம் அது வந்து நவீன் உல் ஹக் தான். நவீன் உல் ஹக் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி
1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 60ல இருந்து 70% டீம்ல இவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கேம் சேஞ்சிங் பிளேயர், இந்த பிளேயர்ஸ் மோஸ்ட்லி ஒரு நல்ல நாக் ஆட்டாங்க அப்படின்னா அவங்க மேட்சை வின் பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம நம்ம இவங்களை பிக் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஹை ரேங்க் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். சப்போஸ் ஃபிளாப் ஆகிட்டாங்கன்னா நம்ம லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. இதுல யார் யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஹென்ரி கிளாசன், சவுத் ஆப்பிரிக்கன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஹென்ரி கிளாசனை நீங்க மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அதுவே சேஸ் பண்ண போறாங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ரீசா ஹென்ட்ரிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ரீசா ஹென்ட்ரிக்ஸையும் ஹென்ரி கிளாசன் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. அது இல்லாம ஹென்ரி கிளாசன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செம் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆனா சேசிங்ல லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காரு. அது இல்லாம ஸ்பின்னர்ஸ்க்கு அவர் டோட்டலி வீக். ஆனா ஆப்கானிஸ்தான் டீம் ஸ்பின்னர்ஸ் தான் நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸை வச்சிருக்கும் போது அவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒரு 30% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா. அண்ட் தென் மார்க்கோ யான்சன் டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், பேட்டிங் டவுன் கீழே இருந்தாலும் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண போறாரு. சோ இப்போ ஆண்ட்ரிஸ் நோர்கியா, ககிசோ ரபாடா இவங்க எல்லாருமே நல்ல ரா ஃபேஸ் போட்டுட்டு இருக்கும்போது மார்க்கோ யான்சன் கொஞ்சம் சீம்ல பவுல் பண்றாரு. இனிஷியலி ஸ்விங் இருக்கு அப்படின்னா இவர்கிட்ட இனிஷியலி ஆடக்கூடிய அஜ்சாசாய், ஏன்னா கொஞ்சம் அவசரப்படுவார். ஃபர்ஸ்ட் பால் இருந்து அக்ரெசிவ் பேட்டிங் தான். அவர் மேபி இவர்கிட்ட இயர்லியா விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு, அந்த டெத்ல போல் பண்ணும்போது இன்னொரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஒரு 40% வரைக்கும் நீங்க மார்க்கோ யான்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நூர் அகமது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா நூர் அகமது. அதுவே சேசிங்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஃபசலக் ஃபரூக்கிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆப்கானிஸ்தான் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அஜ்சாசாய் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அதுவே சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் ரிஸ்க் எடுத்து கரீம் ஜானட்ட ஒரு ரிஸ்கா லோப்பர் ஸ்டேஜ்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். சோ அஜ்சாசாய், கரீம் ஜானட் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆண்ட்ரிஸ் நோர்கியா நல்லா ரா ஃபேஸ் போடக்கூடிய பவுலர், டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இருந்தாலும் மேபி ஒன்னு விக்கெட் கிடைக்குது இல்லைன்னா எக்ஸ்பென்சிவா போயிருந்தால ஒரு 40% டீம்ல மட்டும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே. அண்ட் தென் டேவிட் மில்லர், சோ மிடில் ஆர்டர்ல இப்போ டி ஸ்டப்ஸ் செமையா ஆடிட்டு இருக்கனால டேவிட் மில்லர்னால பெருசா ஒரு நாக் ஆட முடியல. சப்போஸ் டி ஸ்டப்ஸை நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல டேவிட் மில்லருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டேவிட் மில்லருக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா அது முகமது நபி கிட்ட ஒரு விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இருந்தாலும் டி ஸ்டப்ஸை டிராப் பண்ற டீம்ல டேவிட் மில்லருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த அஸ்முதுல்லா ஓமர்ஸாய் லாஸ்ட் மேட்ச் எதுவும் பவுல் பண்ணல, இந்த மேட்ச் ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாரு. சோ மேட்சுக்கு முன்னாடி பாருங்க டாஸ் அப்போ அந்த மாதிரி மார்க் அப் பண்றாரு பவுலிங் பண்றதுக்கு அப்படின்னா கண்டிப்பா 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி 2 ஓவர் பவுல் பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவரையுமே நீங்க 40% வரைக்கும் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். குடன் டிகாக், ரஷித் கான் இவங்க 2 பேர்த்தையும் 90% டீம் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 அண்ட் ஐடன் மார்க்ராப் 3, முகமது நபி 4 இவங்க 2 பேர்த்தையும் 70% டீம் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ககிசோ ரபாடா 5, ஃபசலக் ஃபரூக்கி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா ஃபசலக் ஃபரூக்கி, அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நூர் அகமதுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். குல்புதீன் நைட் 7, டி ஸ்டப்ஸ் 8, நவீன் உல் ஹக் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணலாம் 9, டி சம்சி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னா டி சம்சி, அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கேசவ் மகாராஜுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் மார்க்கோ யான்சன் 11, ஹென்ரி கிளாசன் 12. அண்ட் தென் இதை தவிர நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபசலக் ஃபரூக்கி, நூர் அகமத் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. டி ஸ்டப்ஸை நீங்க டிராப் பண்ற டீம்ல டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே சவுத் ஆப்கானிஸ்தான் டீம்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்னா அஜ்சாசாய், சேசிங் அப்படின்னா கரீம் ஜானட்டுக்கு ரிஸ்கா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் குர்பாஸ் இவரை டிராப் பண்ற இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முகமது நபிக்கு ஒரு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரொட்டேட் பண்ணி தான் ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல இருந்து 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது.
நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபேண்டசியில எதுவாக தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம மணி ஃபேண்டசியில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் எந்த மாதிரி சேஃபா ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்மால் லீக் அதாவதுன்னா 2 பேர் உள்ள கான்டெஸ்ட், 3 பேர், 4 பேர், அதிகபட்சம் ஒரு 10 பேர் உள்ள கான்டெஸ்ட் வரைக்கும் பிளே பண்றவங்க சேஃபா ஒரு டீமை போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குர்பாஸ் உள்ள பிளே பண்ண மாட்டார் இன்ஜுரினால. இப்போ விக்கெட் கீப்பர் வந்து குடன் டீகாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் டி ஸ்டப்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நீங்க பேட்டிங்ல இருந்து மேபி வேணும்னா இப்ராஹிம் ஜார்டனை சேஃபா நீங்க மூவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆப்கானிஸ்தான் டீம்ல இருந்து. ஏன்னா இப்ராஹிம் ஜார்டன் கொஞ்சம் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவார். எப்படின்னா பெரிய ஷாட்ஸ்க்கு அவ்வளவு சீக்கிரம் மோத மாட்டாரு, கொஞ்சம் டைம் எடுத்து ஆடக்கூடிய பிளேயர். கன்சிக்யூட்டிவா 25% ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி 25% ஆட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஸ் பிக்கா இருப்பாரு. சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவார், ஏன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றதுனால. ஸோ டி ஸ்டாப்ஸ் இப்ராஹிம் ஜார்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும். ஆல்ரவுண்ட் வந்து ஐடன் மார்க்ரம், குல்புதீன் நைப், முகமது நபி. பவுலிங் வந்து ரஷீத் கான், ஆண்ட்ரிச் நோர்கியா, ககிசோர் ரபாடா, நவீன் உல் ஹக், ஃபசலக் ஃபரூக்கி. இந்த காம்பினேஷன்ல நம்ம போயிருக்கோம். ஸோ நீங்க மோஸ்ட்லி சேஃபா ஒரு டீமை ரெடி பண்ணணும் ஸ்மால் லீக்ல அப்படின்னா இந்த டீமை நீங்க ப்ரிஃபர் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. அண்ட் தென் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் கிராண்ட் லீக்ல அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல இருக்க குடன் டீகாக்கி நான் டிராப் பண்ணிட்டேன். குர்பாஸ் உள்ள பிளே பண்ணல, சப்போஸ் பிளே பண்றாரு அப்படின்னா அவரையும் நான் டிராப் பண்ணிட்டேன். முகமது இசாக்கி நான் டிராப் பண்ணிட்டேன். அப்போ ரிஸ்கா ஹென்ரி கிளாசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். பேட்டிங்ல இப்ராஹிம் ஜார்டனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அது கொஞ்சம் லிட்டில் பிட் சேஃப்ல வந்துருவாரு. இல்ல நீங்க ரிஸ்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா அது சாசாய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல இதை விட ரிஸ்க் எடுக்கணும் முடிவு பண்ணினா கரீம் ஜானட்ட ரொம்ப ரொம்ப ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டேவிட் மில்லருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்ல சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ரீசா ஹென்ரிக்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆல்ரவுண்ட்ல வந்து எய்டன் மார்க்ரம், மார்க்கோ யான்சன், முகமது நபி, அஸ்முதுல்லா ஓமர் ஜாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல குல்புதீன் நைபை நம்ம டிராப் பண்ணிருக்கோம். பவுலிங்ல இருந்து ரஷீத் கான், ஆண்ட்ரிச் நோர்கியா, கேசோ மகாராஜ், நூர் அகமது. ஸ்பின்னர்ஸ்ல இருந்து 3 பேருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிராண்ட் லீக்ல மேபி ரிஸ்கா நீங்க போகணும் அப்படின்னா இந்த டீமை கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. இட்ஸ் நாட் எ ஃபைனல் டீம். ஃபைனல் டீம் என்ன அப்படிங்கறத நான் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் கொடுப்பேன். ஸோ இதை ஒரு பேஸ் டீமா எடுத்து இதுல இருந்து நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், குடன் டீகாக், எய்டன் மார்க்ரம் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதை விட லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஆண்ட்ரிச் நோர்கியா, ககிசோர் ரபாடா அண்ட் தென் முகமது நபி இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்லயே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா டி ஸ்டப்ஸ் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் டி சம்சியர் ரொம்ப ரொம்ப ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஆப்கானிஸ்தான் டீம் சைடு வந்துட்டீங்க அப்படின்னா நவீன் உல் ஹக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை விட ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா குல்புதீன் நைபை கூட ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்லயே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸை ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் எந்த டீம் மேட்சை வின் பண்ணி முதலா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.